எனக்கு 26 வயசு ஆகுது லவ் குரு. ஆனால் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப பெரிய ஆளா தெரிவேன். ஆமா, பார்க்கறதுக்கு குண்டா இருப்பேன். அதை சுத்தி வளைச்செல்லாம் சொல்ல விரும்பல. என்னை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னை பார்க்குற பார்வையிலேயே என்னுடைய கான்ஃபிடன்ஸ் போயிடுது. ரொம்ப சங்கடமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது லவ் எல்லாம் எப்படி வரும்? ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் காதெல்லாம் கடந்து வந்ததே இல்லை. உடம்பு தான் என்னுடைய பிரச்சனை, மற்றபடி மனசுல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய ஷோவில் இதெல்லாம் ஷேர் பண்ணலாமான்னு தெரியல, இருந்தாலும் பேசணும். அதுக்காக இந்த மின்னச்சல்ல சொல்லி சுகுமார் மின்னச்சல் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரியான மின்னச்சல்கள் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் நடுவில். பட் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உடல் குண்டா இருக்கிறதோ அல்லது ஒல்லியா இருக்கிறதோ உயரமா இருக்கிறதோ குள்ளமா இருக்கிறதோ உங்களுடைய குணாதிசயத்தை டிசைட் பண்ண போறது கிடையாது. ஆனால் உடல் குண்டா இருக்கிறது அப்படிங்கிறது பல நோய்களுக்கு காரணமாக அமையுதுன்னு சொல்றாங்க. அதனால உங்களுடைய உடல் மேல அக்கறை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நிறைய டயட்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கா இருக்குது. பாலியோ டயட்டுங்கிறாங்க, வேகன்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட்ஸ் இருக்கும். ஏன்னா லவ் குரு அந்த டயட்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னா கண் கூட பார்த்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய குழுமத்தில் அவங்க பகிரக்கூடிய விஷயங்கள் அதில் நிறைய பேர் பங்கெடுத்துட்டு, இவன் நம்முடைய ஆஃபீஸ் கூட நியன்ற செல்வன் வந்திருந்தாரு. ஸோ அவர் கூட பேசும்போது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ உடம்பு குண்டா இருக்குது அதனால என்னை யாரும் காதலிக்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன், குண்டா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆரோக்கியமா இருக்கிறோமா இல்லையாங்கிறது தான். குண்டா இருக்கிறவங்க எல்லாருமே நோயாளிகள்னு அர்த்தம் கிடையாது. ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியில வாங்க. அது வெளியில வரணும் அப்படின்னா டக்குன்னு ஒவ்வொரு நைட்ல வந்துட முடியாது. ஸோ முதல்ல கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுங்க. 26 இயர்ஸ் தான் ஆகுது உங்களுக்கு. ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டுட்டு வாங்க. சரியாக தூங்கி சரியாக எந்திரிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டுட்டு வாங்க. இதெல்லாம் முதல்ல உங்களுடைய உடல்நிலையை சீராக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வெயிட் குறைய குறைய இந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அப்படியே குறையிலைனாலும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை கொண்டாடுறதுக்கு கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒருத்தங்க வருவாங்க. எனவே உங்களுடைய வினைச்சலுக்கு ரொம்ப நன்றி சுகுமார். ஸ்டே டியூன்ட். FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.